டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னும் சரி நான் கவலைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். இப்போ நேரமாக கேட்கல, நான் எங்கேயே போயிட்டேன். நாங்கள் எப்போ திறந்தீங்களோ கூரைக்கு மேலே ஏறினாரு இன்று வேற நான் உங்களோட பார்க்க இப்போ கூரை மாத்திரமே இல்லை. பாட்டின்னு வச்சுட்டு போச்சு. இங்க பாருங்க உங்களோட கேமராமேனை பாருங்க, அப்படி ஒரு சேவையை வழங்கி கொண்டிருக்கான்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே டிஷர்ட். ஒரே மாதிரி ஒரே டிஷர்ட் மாட்டேன் இல்லை. நான் வந்தோட கேட்குறேன், கேளுக்கோ. நீங்கள் ஜெயிலுக்கு இருந்த அதில் யாரும் ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியிருந்தது. கேட்டுட்டு எனக்கு ஒரு சிட்டியான ஒரு ஆத்திரம் நீங்கள் வளர்ந்து வாராவே அப்படி ஒன்று சரியோ. உண்மைக்கும் வளர்ந்து வரவங்க அடிக்கிறோம். நான் வளரவே இல்லை, 167 சென்டிமீட்டர் தான் இப்போ கனகாலமா இல்லை. ஒன்று இப்போ நீங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இல்ல அது இல்ல உனக்கு அது இல்ல சாமா இல்லை அவர் இல்லையா உண்மையா இல்லை சாமா இல்ல இல்லையா சரி ஒவ்வொரையா கொடுங்க. ஆனா நான் அப்படி போட மாட்டேன். நான் வேற ஆக்கள் அக்ரிமெண்ட் பண்ணேன் ஃபீஸில். இந்த பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது வந்து ஒரு பிறந்து வரணும் இப்படி ஒரு சேவை செய்கிறது. இது ஒன்று இருக்கணும். பக்கத்தில் 2 பலம் இருக்குது. அதை கொண்டு நடந்து ஒட்டு தரும் யாரும் ஒன்றுமே செய்யலை. அழுத முகத்தோட செய்கிற உதவிக்கும் சிரிச்ச முகத்தோட செய்கிற உதவிக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லுவோம். நாங்கள் சிரிச்ச முகத்தோட அழுத முகத்து செய்வோம். அதுதான் நல்ல ஒரு மனுஷன். நல்ல ஒரு மனுஷனா நல்ல ஒரு மனுஷன் நீங்க போனது பிறகு நல்ல ஒரு மனுஷன் அவன் சும்மா ஆள் போட்டு வேற போட்டுதான் நம்ம டீசர்ட் வச்சு காசு தாலாம். தம்பி நீ நிற்கவே மாதிரி இல்லை, பொடிய லண்டன் மாப்பிள்ளையா? சரி 2 விளாங்கண்ணா அப்புறம் 2 பார்த்து இங்கே வருவாங்க. இதுதான் பேசி போட்டு போனேன். அதான் இன்னொரு அவன் பிடிச்சிட்டான். ஆள் பிடிச்சிச்சு. இப்போ என்னண்டா நெறிக்கு ஒரு உடுப்பு கொடுக்கும் வாங்க. சரி பிடிக்கும். ஹலோ உங்களோட ஒரு சுவிஸ்லேருந்து வந்திருக்காங்க. இல்லை கண்டிப்பாக ஓடி வந்தேன். எங்கேருந்து வந்தீங்க? சுவிஸ்லேருந்தா? இப்போ உங்களுக்கு தான் நிறையா சாப்பிட மாதிரியே சாப்பிடாட்டிக்கும் உங்களை இருக்க மாட்டோம். உண்மையா இங்கே அனுப்பிங்க? நீங்க இங்கே இருக்கீங்களா? சந்தோஷம். மற்றது நீங்க சௌரங்களா? என்ன தங்கச்சி ஒன்றப்பட்ட தங்கச்சி அதான் கேட்குறேன். சௌரங்க சேப்பிரிக்கு மகளா அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு. நாங்கள் தான் ஃபோட்டோ எடுக்கிற நாளைக்கு இல்லை. பட் ஓகே எடுப்போம். வணக்கம் வணக்கம். எப்போ திறந்தீங்களோ கூரைக்கு மேலே ஏறினாரு இன்று வேற நான் உங்களோட பார்க்க. இப்போ கூரை மாத்திரமே இல்லை, இப்போ மேலே மறுபடியும் இது நான் சொல்லி உண்மையா? நான் உங்க பேர இருந்தாங்க வீட்டடிக்கு வந்தீங்களா? எங்க வீட்டுக்காங்க ஜேர்மன் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? ஜேர்மன்ல ஒரு ஃபுல்லா வந்து செத்த கூட ஒரு கண்டாளி செத்த விட்டு செத்த விட்டு செத்த விட்டு. அப்ப எப்ப வந்தீங்க? எப்ப பயணம்? நான் போனாலுமா வந்தேன். அடுத்த பயணம் எனக்கு 25 போறீங்க. அது எது ஃப்ளைட்? அடிபாட்டு நடக்குது. அதான் கேட்குறேன். ஒரு நலன் விரும்பியா கேட்குறேன். எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க? குவைத் ஏர்லைன்ஸ். நீங்கள் போய் நீ கொழும்புல 2 நாளைக்கு முதல்ல அதை மாற்றி குவைத் தான் படித்தோம் வேண்டி போனலாமே. அது நல்லா தப்பிட்டாரு என்ன போய்க்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் பெண்ணுக்கு இங்கே எல்லாம் வந்து போனது எல்லாம் சுவிஸில் எல்லாமே ஃப்ரெண்ட். நான் 36 வயசு இப்போ நாங்கள் போய் இல்லைங்க. இப்போ 27 வயசு பரவாயில்ல. இங்கேயோ சரியான வித்தியாசமா இருக்கு. தங்கச்சியே சரியான வித்தியாசமா இருப்பா. இங்கே வந்தேன் பாருங்க. நான் 2002 வந்தேன். நான் அப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரியா? கிருஷ்ணன் ஒரு கனடாக்காரரை கூட்டியற நீங்க முதல்ல ஒலிம்பியில தெரியுமா? எங்கடைய இவர் தான் நாங்கள் கனடாக்காரரை கூட்டிட்டு நான் எழும்பேரோ ஒரு யாருக்கோ ஹெல்ப் பண்ண சொல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க அவை கனடாவில இருந்து வந்தவா அவை ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் இங்க பாஸ்கர் வந்தானே
இதான் உலக வழக்கண்டா இல்லை உண்டு இப்போ ஒரு வந்த நாங்கள் ஒரு நம்ம கிருஷ்ணாவோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அதைத்தான் தங்கச்சி எடுத்தோன்னு இருக்கிறா அவளுக்கு நேற்று எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா அதுக்குண்டே விடிய பரம் நித்திரை அகத்தில் உள்ளதான் டயர்டே விடிய கொழும்பு போயிட்டு விடிய வந்து கொஞ்சம் கூட நித்திரையை கொண்டேன் நாளைக்கு ஒரு பர்த்டே அப்போ அதுக்கு உடுப்பெடுப்ப கொண்டு வந்தது என்ன எடுக்க போறீங்க எடுக்கும் இல்ல 3 பேரும் ஒரு டிஷர்ட் எடுங்க என்னோட இட்ஸ் ஓகே நீங்க கேட்டே நம்ம எடுத்து வச்சோம் நீங்க வேணா எடுங்க நான் கொடுப்பேன் படிக்கல அப்படி எதிர்மாறா சொல்லக்கூடாது உண்மை சரி நன்றி எதிர்மாறா சொல்லக்கூடாது 3 பேருக்கும் ஒரு டிஷர்ட் நீங்க போட்டோ அவர் வா வீடியோல பார்க்குமா அப்படியே இருக்கு எங்க மூஞ்சியெல்லாம் அடிதான் சும்மா அதுல எடுக்கீங்களா நீங்களும் நில்லுங்க நான் இதெல்லாம் எடுக்கிறேன் நீங்க செல்ஃபி எடுத்து ஆட்டோ நிப்பாட்டு ஓடி வந்தோம் ஆட்டோல போய் கொண்டு வந்தீங்களா இல்ல அது என்னண்டா நடந்ததை சொல்றேன் கேட்டு நீங்களும் கேட்டுட்டு போங்க அவன் குத்துவிழா கடை செய்யறான் தானே பிசினஸ் இல்லையா அதான் சொன்னா குடும்ப குத்துவிழாக்கு வில்லுங்க நல்லா போக மாட்டேன் நான் சொன்ன சரிதானே அப்ப அது இல்லையா மேடம் அதான் வா தம்பி வா நீங்க கிருஷ்ணா நேவரோட நீங்களே முக்கியம் வரணும் நீங்க இல்ல குமாரண்ணா பொடியனை கூட ஓடி தம்பி கேமராஸை வழங்குமாறு ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் போல கடாப்பா இந்த வாரைக்கு அது கவர் எல்லாம் மிஞ்சி போட்டு ஆனால் கேமரா ஓகே ஒன்றுக்கும் யோசிக்காங்கோ கவனமாக போயிட்டு வாங்க என்ன 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே டிஷர்ட் ஒரே மாதிரி ஒரே டிஷர்ட் மாட்டேன் இல்லை நான் வந்தோட கேட்டுறேன் கேளுக்கோ இல்லை காமெடி இல்லை உண்மையாக தானே அது என்ன உடுவிலுக்கையோ நான் உடுவில் தான் உடுவில் சொன்னாங்க இல்லை பக்கத்தில் தான் உடுவிலுக்கு இல்லை உண்மையாவோ சாமம் மட்டும் பார்க்குறதாங்க என்னண்டா இப்போ நீங்கள் அடுத்த வீடியோ போடுவீங்க எப்போ போடுவீங்க குடும்பம் பிரிஞ்சிருக்குமே பின்ன சாமம் மட்டும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா என்ன புள்ள ஒட்டியா கவனிக்கிறது அது செய்யறது இப்போ ஸ்விஸ் பிராங்க் தான் கூட போகுது இன்னும் கொஞ்சம் கூட போனேன் முதல் 45-49 மட்டும் போனேன் நினைக்கிறேன் அப்படி போனது அப்புறம் 26 ஆகும் இப்போ 26 அது 1000க்கு தான் அப்படி போகுது 200 குறைய போகுது 421 ரூபா ஆளை பார்க்க அந்த ரெஸ்லிங்ல வராக்கள் அங்கே எங்களுக்கு பொடி மில் ஒன்று முதல்ல இருந்தது இப்போ நான் இது கொஞ்சம் உடம்பு குறைச்சேன் 90 கிலோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் அதான் குறைஞ்சிட்டேன் முதல் கூட அப்போ தனியாக வந்தீங்க இல்லை தனியாக தான் நாங்கள் இன்றைக்கும் தனிமையாக தான் வாழ்க்கை அதுவும் பெட்டர் உண்மையா இப்போ தானே அங்கே ஓட்டம் இஞ்சி ஓட்டம் அதை விட்டுட்டு தனிமையில் இருக்கிறது பெட்டர் சந்தோஷம் சந்திச்சது அதுவும் கண்டுட்டு ஓடி இருந்தது ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஓடி இருந்தது பெரிய தான் சொன்னால் தங்கச்சி கிருஷ்ணன் நிற்குது அப்போ நான் அங்காளி பக்கம் 4 ஆண்டுக்கு பெருத்துறை வேற இருந்தேன் நான் வெள்ளுப்பாக்கு ஓகே அப்போ வளையன்னு போயில வந்து 2-3 நாள் தானே வந்தா வாங்க பருத்துறைக்கு தெரியும் தானே அது தெரியாது குடிபூரல் வந்து இந்த மாதம் முடிவுக்குள்ளே வீடு வந்துட்டு முடிச்சிடுவோம் அதே மாதிரிக்கு குடிபூரல் மாத கடைசியில் என்னென்றால் வீடு முடியாதபடியாக டேட் எடுக்கலை இன்னும் கொஞ்சம் நெருக்கினா தான் எடுக்கலாம் நாங்கள் வேதமண்டபடியாக அந்த முறையில் தான் பார்க்குறத தானே வீடு டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னும் சரி நான் கவலைப்படுவேன் சந்தோஷப்படுவேன் இப்போ நேராக கேட்கல நான் எங்கேயே போயிட்டேன் நாங்கள் போயிட்டீங்களா ரூமில் இருந்து டிவி பார்க்குறாங்க அங்கே போயிட்டேன் உண்மையில எனக்கு அது என்னன்னு சொல்கிற வர்ணிக்க எல்லாமே இருக்கு என்ன ஒவ்வொரு நாள் வேலை முடிஞ்சோன்னு ஓடி வர்றது கால் மேல் கழுவி போட்டு டக்கண்டு போகிறது கிணறு சுட்டி மாதிரி இருக்கணும்
நான் கூரைக்கு மேலே கதையில இருந்து முழுக்க யாரோ ஒரு கட்டத்தில் நீங்கள் ஜெயிலுக்கு இருந்த கதையில் யாரோ ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியிருந்தது. கேட்டுட்டு எனக்கு ஒரு சிட்டியான ஒரு ஆத்திரம் நீங்க வளர்ந்து வாராவே அப்படி ஒன்று சரியோ உண்மைக்கும் வளர்ந்து வரவனுக்கு அடிக்கிறோம். நான் வளரவே இல்லை, 167 சென்டிமீட்டர் தான் இப்போ கனகாலமா எனக்கே அடிச்சாங்கன்றா எனக்கு சந்தேகம். சும்மா காடா இல்லை சரியான கவலையாக போயிட்டு அப்போ நான் அதில் என்னக்குள்ளேயே அடக்கி வச்சு போட்டு மற்றது இன்னும் ஒரு ஆள் வந்தவர் என்னோட உண்டா வேலை செய்தவர் குச்சினியர் ஒரு ஆள் உங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் கொண்டு வந்தவர் கருப்பு தாயிட கேடிஹெச்ல வந்து பிளாக் கலர். அவர் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1 lakh தந்துட்டு போனவர் அந்த கீரிமலை பிள்ளைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தவர். நல்லவரா அப்போ அவர் வந்து போனதை நீங்கள் ஜூப்பில் போட்டுருந்தது நான் பார்த்தேன். அவர் வந்து அம்மாட இது சொல்லிடலாம் அழுது அவர் ரெக்காண்டு அதெல்லாம் அவர் வந்து நினைக்கிறேன் கிளிநொச்சி கிளிநொச்சி இங்கே கடைசியாக எங்கள்கிட்ட வீட்டு ஒன்று தந்துட்டு போனேன் அந்த பிள்ளைகளை பெயிண்ட் அடிக்கிற காசு 1 லட்சம் ரூபா. அப்புறம் காணாண்டு 20,000 ரூபா திருப்பி அனுப்பினார். நல்ல அண்ணா. அவர் தெரியுமா உங்களுக்கு? எங்களை வீட்டுக்கிட்ட தான் பக்கத்தில் தான் உங்களை வீட்டுக்கிட்ட தான். அப்போ நல்ல மனுஷெல்லாம் உங்களுக்கு கிட்ட இருக்கேன் அவ்வளோ எனக்கு இல்லைண்டா நான் இறங்கி ஓடி வரேன். இல்லை அப்போ நாங்கள் தான் கொஞ்சம் கிட்ட இருக்கோம், மற்றபடி எல்லாம் கிட்ட. நான் பிளான் போட்டு அங்கால போய்க்கல நான் கிருஷ்ணா வீட்டை போகணுமாண்டு பிளான் போடணும். 4 நாள் இருக்குது தானே, 20 நாள் இருக்குங்க நிற்க. இன்னும் 20 நாள் நிற்பீங்களா? நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன். நான் ஒரு ஹெல்ப் ஒன்று செய்வேன் யாருக்காண்டு நான் சொல்கிறேன். சரியோ இட்ஸ் ஓகே. அது நீங்கள் செஞ்சாலும் யாருன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அதை செய்யணும். எனக்கு ஒரு விருப்பம். யார் சொல்லுங்க அப்போ ஜெர்மன் அங்கே உங்களுக்கு டைம் கிடைச்சா இப்போ எங்களுக்குமே இப்போ டைம் இல்லை. பட் நீங்கள் கதைச்சா ஒரு நாள் பெம்பலா ஒரு கொஞ்சம் டைம் வேண்டாம் போயிட்டு வருவோம் உங்களோட சந்தோஷத்துக்காண்டி. இப்போ என்ன சொல்லுவாங்க வேற நிறைய எல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷமா ஒரு சின்ன ஒரு இது. நான் அங்கே வந்து வேற வேற எனக்கு சில கதை பேர் 2 பசங்க பிரிஞ்ச கதை பேர் அது ஒரு சந்தோஷம் மாதிரி இருக்கும். நான் அவரை பார்க்கவும் எனக்கு ஒரு விதத்தில் கவலை, ஒரு விதத்தில் சந்தோஷம். இப்போ நீங்களே வேற தேடி போறீங்களா? ஒரு மனதில் வேற இருப்பு ஒரு பிடிச்சபடியே தான். அதே தான் என்ன டைம் இருக்குது. நான் வந்தா நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு. சும்மா தானே அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்ப் ஒரு பெரிய போர்த்து ஒன்று எடுத்து கொடுத்தீங்களா? அவரை குடிக்க கொடுக்க கூட அவரை நீ வைக்கணும். நேற்று நாங்கள் கதிராமம் போனாங்க. அதில் பிறகு ஒரு யூடியூபர் சைனா மைனான்ற கண்டி ஒரு ஆள் அவர் வச்சு அந்த தோதை எல்லாம் விற்கிறார். அப்போ என்ன பிடிச்சிட்டு எனக்கு கோணேஸ்வரன் பேர் கோடீஸ்வரன் சொன்னார். அப்போ டக்குன்னு சும்மா ரோட்டில் போனோம்னா இந்த பேர் மேலே கோணேஸ்வரன், அவர் கோடீஸ்வரன் நிஜவாண்டு கூப்பிட்டு அது உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டுருவாயா கோடீஸ்வரன். ஏன்னா பார்க்க அப்படிதான் இருக்கீங்க நீங்கள். அப்போ கூப்பிட்டு கதைச்சிட்டு பம்பரா கதைச்சு சைனா மைனாவா? ஏன்னா சைனா பார்த்துக்கேன் மைனா பார்த்துக்கேன், ஆனால் சைனா மைனா பார்க்கல. அவர் கண்டி தமிழ் அண்ணன் கொஞ்சம் இங்கிட்டு வாங்கலே. அப்படிதான் கோடீஸ்வரன் கொஞ்சம் வாங்கலே. மிச்சம் நல்லா இருப்பீங்க. நல்ல பொண்ணு ஒன்று அமையும். இந்த வீக் என்ன மாதிரி நாங்கள் அவர்கிட்ட ஒரு கப்பு போகணும். சைனா மைனாட்டியா? இல்லை அதான் சைனா ஜெர்மன் நாங்கள்ட்ட. ஓகே போவோம். இங்கிலீஷ் போவோம். இப்போ போவோம், பிரச்சனை இல்லை. ஒரு பின்னேற நேரமாக பார்த்து போவோம். நீங்களும் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு டைமை பார்த்து. அவர்கிட்ட அட்ரஸ் வந்து அச்சுவேலி தம்பால ரோட் இருக்குல்ல, தம்பால ரோட்டால் அப்படின்னு வளலை அச்சுவேலி தம்பால ரோட்டு கிட்ட இல்லை. நீங்கள் நார்மலாக எங்களோட வீடியோவில் பார்த்தாலே ஃபைன் பண்ணலாம் அந்த அட்ரஸை. நீங்கள் தனியாக போகிறீங்களா? அண்ணோட வருவேன். நீங்கள் நாங்கள் வருவோம் தானே ஐயா? இங்கே வந்து போடுறோம் நாங்கள் அங்கே அதான் நீங்கள் அங்கே வருவீங்க, நாங்களும் அங்கே வருவோம். உங்களை கூட்டிகிட்டு போவோம், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு. யா வெரி குட். அவ்வளோதான் படம் போனது ஒரு மெமரியா இருக்கு. ஒன்று இப்போ நீங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இல்ல அது இல்ல உடனே அது இல்ல சாமா இல்லை அவர் இல்லையா? உண்மையா இல்லை சாமா இல்ல இல்ல சரி ஒவ்வொரையா கொடுங்க. ஆனா நான் அப்படி போட மாட்டேமே. இப்ப போடுறீங்களே எல்லாரும் ஓட்டுருக்கு வீட்டுல இது. நான் வீட்டு சும்மா வெளியில வராலும் என்னுடைய இது அவர் பிடிச்சிட்டார். ஓகே இப்போ 3 பேருக்கும் ஒரு டிஷர்ட் நல்ல குட் மார்க் தான். நல்ல 3 டிஷர்ட் குட் மார்க் இல்லையே இருக்கும்.
அண்ணனுக்கு ஆச்சு பர்த்டேன்னு சொல்லியாச்சு. இவன் அது சும்மா வேற பஸ்ஸில் எத்தனை நேரம் பாடுறது ஒரு நேரத்தை வார வந்துட்டு இவங்க விரும்பினதும் உண்டு. எங்களுக்கு பிடிச்சது. கிருஷ்ணாவை நீ போட மாட்டே கண்டதும் அப்படியெல்லாம் இல்லையா? நேற்று பெற்றால நாங்கள் தெரிஞ்ச கோலத்தை கண்டிருந்தா பாக்குறீங்களா? உதாரணத்துக்கு ஆடுட்டு காட்டு அதை பார்த்துட்டு அங்கே உள்ள அகல் 5 ரூபா 10 ரூபா போட்டது என்ன 2 வேணா அது வேண்டியவா பாருங்க. நேற்று எப்படி தெரிஞ்சாங்க பெற்றாக்கள் நம்ம வந்து வாழ்கிற விதமே வேறு. என்ன தம்பி தெரியுமில்ல? இந்த பாருங்க தெரிஞ்ச கோலத்தை பாருங்க. டியூஷன் அழகாத்தான் இருக்கிறீங்க. உங்க அது மாதிரி நடக்கிறீங்க. உங்க பார்த்தீங்களா? ரொம்ப மாதிரியும் ஏதோ டியூஷனுக்கு போற மாதிரி இருக்கு. என்ன படிக்க போற மாதிரி? நான் ஒரு- நீ படிச்சது காணும் கிருஷ்ணா. காணும் மேல எனக்கு கூட படிச்சா அங்கே சனம் திட்டு தெரியும் தானே. ஏற்கனவே திட்டு அரவாசி தானே மண்டை கொண்டு இல்லாது கூட பிடிச்சா அந்த இல்ல இல்ல நீ என்ன நல்லது செய்ய போனாலும் எங்கள்கிட்ட சனத்தின் மறுமுகம் என்ன சொல்லுவாப்போம் தெரியும் வேற மாதிரி நினைக்குது. நான் வேற ஆக்கள்னு அக்ரிமெண்ட் பண்ணேன் ஃபீஸில். இந்த பிள்ளைய மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இது வந்து ஒரு பிறந்து வரணும் இப்படி ஒரு சேவை செய்யறதுக்கு. நீங்க நம்பி ஆக்கியூ பண்ணலாம். நான் அப்படி அவங்க கதைக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். நீங்கள் இங்கே டூர் வந்து சுவிஸுக்கு வந்து அங்கே போயிட்டு வரீங்களா முழு பேரையும் எனக்கு தெரியும். தெரியும் தினேசனாயிரம் தெரியுமா? எல்லாரும் தெரியும். ஓகே சகல பேரையும் தெரியும். ஆனால் இன்றைக்கும் இதொன்று இருக்கணும். பக்கத்தில் 2 பலம் இருக்குது. அதை கொண்டு நடந்து ஒட்டு தரும் யாரும் ஒன்றுமே செய்யலை. கூட சரி எல்லாரும் பின்னால் வளைப்பாங்க. இல்லை உண்மைக்கும் செஞ்ச பிளஸரிக்கு தண்டனை அனுபவிக்க நாங்களும் ரெடி தான். ஆனால் ஆனால் செய்யாத விஷயங்களுக்கு ஏற்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல் முக்கியம் வந்து எங்களோட சனத்தில் ஒரு பொறாண்மை ஒன்று இருக்குது. அதை அகற்ற முடியாது, யாராலையும் அகற்ற முடியாது. ஏன் டாக்டர் சாலையே இல்லாது அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் தெளிப்பாளைய ஒரு ஆஸ்பத்திரி அங்கே கொண்டே போடுவாங்க. இல்லை அங்கேயும் செய்யலாம். இது ஒரு தான். ஆனால் உண்டு சாய்க்க 7 மணி காய்க்கிறேன். அழுத முகத்தோட செய்கிற உதவிக்கும் சிரிச்ச முகத்தோட செய்கிற உதவிக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லுவாங்க. நாங்கள் சிரிச்ச முகத்தோட அழுத முகத்து செய்வோம். அதுதான் ஒரு அழுத ஆளை சிரிக்க பண்ணுறது தான் உங்களோட. நான் இத்தனை மின்ட்ட பாலில் சிரிக்க வீட்டுக்கு நீ மண்டை புள்ளிய உனக்கு ஏன் சிரிக்கிறாங்கன்னா நீ செய்கிற ஒரு கமெடி கூட்டும் உதவியும் மக்கள் மத்தியில் வருத்தமாக இருக்கிற வகையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை நீ கொண்டு வர என்ன அது ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு வர ஒரு அது வந்து அது எப்போன்னு சொன்னால் நான் வந்து கஷ்டமாகவே இருந்தோண்டா செஞ்சிருந்தா சார் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அது நான் நல்லா வரக்குள்ள அதை பொறுக்கலாம். மறுபுறத்தில் நீ கொஞ்சம் இப்படி வரைக்கிற அவன் அபிப்பிராயம் என்ன அது ஓகே, அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் வந்து ஒரு நான் தவறான வழியில் முன்னுக்கு வந்திருந்தா அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் அது எங்கட மக்கள் மத்தியில் உலாவி வர ஒரு ஒரு வியாதி உண்டு. அதை நாங்கள் நிவாரணம் இல்லை. இல்லை நிவாரணம் இல்லை. கொரோனாக்கு இப்போ கேன்சருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? முதுக்கும் கடைசி கண்டுபிடிக்கல. அது நம்ம இருக்கிற விசாரம் வழியாக நாங்கள் எப்போயுமே அதை கண்டுபிடிக்கல. சரி இப்போ நீங்கள் டக்குன்னு எடுங்க, நாங்கள் போகணும். நான் நீங்கள் போவீங்கன்னு தான் காய்ச்சி நிற்கிறேன். நீங்கள் போறீங்க இல்லை அப்புறம் நான் அது இல்லையா? அந்த மாதிரி நல்லா இல்லைப்பா. டிஃப்ரெண்ட் கலராக இருந்தாலும் உனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இருக்குது. அப்போ உள்ள உள்ள ஓடிக்கொண்டிருக்கா அதே கட் பண்ணி போடுறது. ஓகே இது எடிட் பண்ணிட்டு என்ன சைஸ் இது? இது எனக்கு ஓகே. அவன் இல்லாத நீ இந்த வீடியோக்கள் எல்லாம் நல்லா யோகா செஞ்சுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல அமைஞ்சிருக்கு. இந்த பாருங்க உங்களோட கேமராமேனை பாருங்க அப்படி ஒரு சேவையை வழங்கி கொண்டிருக்கான்னு சொல்லி உங்க போயிட்டது உங்க கிருஷ்ணன் மாமா கண்டது. நான் பின்னிக்கு நல்ல சைட்ல இருந்தேன். கிருஷ்ணன் மாமா போட்டு அவங்க ஆட்டோ நிற்கிறது டக்குன்னு ஓடி வராரு. இந்த மாதிரி தான் எல்லாருமே இருந்தது. அந்த தலைகளை பிரட்டி போட்டது ஒரு டீம் பரவாயில்ல. எல்லாம் வாழ்க்கையா கஷ்டம் பெறணும். அப்பதான் எங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும். என்ன சொல்றது, மேடு பல்ல மேடு இறங்கினா தான் நாங்கள் ஒரு சமபாதைக்கு போகலாம். துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பெறணும். இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 கவர் பில்ல போட்டா சரி. வேணுமெண்டா நீங்க வேணும்னா மாத்தி எடுத்துக்கொள்ளலாம். நாங்க கலரை பார்த்து ஏன்றால் அவரை மினக்கெடுத்த கூடாது. ஏன்றால் அவர் நிக்க காசு தான்.
ஸ்வீட்டாக வந்து வீடியோக்கு உங்களுக்கு நன்றி. எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நன்றி. அந்த டிஷர்ட் கடைசி 2,500 அப்படி கொடுத்தாரு. எவ்வளவு? 2,500 அடே 2,500 நான் ஒன்று நின்றுட்டோம்ரா. ஓகே ஓகே. அடே 2,500 அடே வெளிநாட்டுக்காரனோட பேர் அறாவில சொல்ல அடே பாண்ட அந்த ஆள் குறைவாக தான் சொல்லுங்க. மனசுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டாலும் சிக்கி புள்ளண்டில்லை நான். எந்த சந்தோஷம் எந்த ஒன்று பார்க்காம படுக்க மாட்டேன்னு. சில நேரம் வேலை முடிஞ்சு 12க்கு வந்தாலும் 2 மணியாகவும் உங்களோட எல்லாம் பார்த்து போவேன். என்னுடைய பொழுதுபோக்காக வேறு ஒன்றுமே வெளி உலகம் தெரியும். உண்மைதானே. இப்போ நீங்கள் உங்களுக்கும் சந்தோஷம் மற்ற எங்கிட்ட பொடியிலையும் பல தூரமே போயிடும் எல்லாம். சும்மா இந்தியா சினிமா படம் அது இதை பார்க்கக்கூடாது. ஒரு காலமும் நான் சினிமா படம் பார்த்தது இல்லை. இவள் தங்க மகள் கேட்டால் நாளைக்கு போய் படம் பார்க்க மாட்டேன். திரும்பி அதே கேட்க ஆசையா இருக்கு. ஓ படம் பார்ப்போம் கேட்டால் இப்போ நாளைக்கு தான் ஒரு தமிழ் படம் பார்க்க போகிறோம். இங்கேயோ இந்த நாளைக்கு ஒரு ஜப்னா போய் பார்க்க மாட்டேன். கருப்பன் நல்ல படம் தான், போயிட்டு பாரு. பிள்ளைக்கு நான் சுவிஸ்ல படம் இல்லை படம் எனக்கே தெரியாது. அதுவும் தெரியாது. இப்போ நாளைக்கு போய் பார்ப்போம். சூரியான்ற சாலி இந்த புருஷன் தான் தெரியாடா பாரு. அதான் தம்பியோ தெரியும். சேப் இருக்கா? ஓ உங்களோட அவர்கிட்ட சேப் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்த்து ஒரு யாரோ ஒரு அந்த சேப் இருக்குன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள தான். அது ஜஸ்ட் அந்த பேசி இவரை பார்த்தா ஒரு ஒவ்வொரு ஈர்ப்பு தான். எனக்கு 3 பேரையும் பிடிக்கும். ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து ஒரு வித்தியாசம். ஆனால் அவளை போட்டு பார்க்கல அவ்வளவு தேவையானது. நீங்க கதை கேட்கலையும் எனக்கு தேவைப்படுது. நீங்க அதை கேட்க அதை விட தேவைப்படுது. இவர் கதை கேட்க தேவைப்படுது. எங்களுக்கு தேவை, மக்களுக்கு தேவை. மக்கள் மண்டைக்குள்ள ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒன்றும் சொல்லலாது. ஏன்னா நான் ஆதியில இருந்து அந்த காலத்துல இருந்து இவ்வளவு காலம் உங்களோட எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தேவையானதை தான் நீங்க செய்யறீங்க. கரெக்டாக நீங்கள் உண்மைக்கு வந்து என்ன சொல்றது, நீங்க நெகட்டிவா யாரும் கதைக்கிற டைம்ல கண்டா நீங்க கேளுங்க வந்து அப்படியே பிடிச்சி வச்சுட்டு உண்ட ஸ்போர்ட் போராடிங்க எனக்கு சரியா. நம்ம வந்து அவன் அந்த எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்போம். இப்போ நமக்கு தான் கோர்ட்ஸில் போனால் எங்களோட வாதத்தை கேட்க யாரும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு யாரும் காய்ச்சா நாங்கள் கேட்போம், அவரோட வாதத்தை கேட்போம். நீங்கள் சொல்கிற அந்த நியாயத்தை நாங்கள் கேட்போம். கேட்டதுக்கு நான் பதில் கொடுப்போம். அது என்னத்தை கேட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் ஜெயிலுக்கு இருக்கிற காலத்தில் ஒரு ஆள் கேட்டது பேரம். இது இப்போ நான் சொல்கிறேன் யாரும் கேட்பி நம்ம அது பிரச்சனை இல்லை. 4 பேர் காலேஜ் நம்ம வேற கொஞ்சம் என்னவே செய்ததுக்கு தானே இருக்கு நம்மளுக்கு கேட்டால் கொஞ்சம் வா அவ என்னத்தை செய்தவன் எனக்கு என்ன செய்தது தெரியும். இந்த பண்டத்தில் அந்த பிள்ளையோட காலேஜ் அதோட எல்லாம் பிளாக்காக போயிட்டு அப்போ அதில் என்ன அந்த பிள்ளையோட அவன் என்ன காய்ச்சவன் என்ன காய்ச்சவன் கேட்டேன். ஓகே அப்படி இப்படி என்று சும்மா கதைச்சினா அப்படி அங்கே ஒன்றுமே இல்லை. சில நேரங்கள்ல அந்த பிள்ளை களைச்சி போயிருக்கும், சில வார்த்தைகள் மாறுபட்டு இருக்கும். அதுலேயும் ஒரு பிள்ளையான அப்படி இல்லைண்ணா. இப்போ கதைச்ச ஒரு பிள்ளையான வார்த்தையை பிடிச்சி வச்சுக்க நீங்க செஞ்ச 10 நல்ல விஷயங்களை பார்க்குறீங்க இல்லையா? அதான் உண்டை மட்டும் பார்க்குறீங்களோ இவ்வளவோ. அதுலேயும் வந்து பிள்ளையான வார்த்தைக்குள்ள நான் அது ஒரு சகோதர ரீதியாக தான் அந்த பிள்ளைக்கு நான் வந்துட்டு சொன்ன விஷயம் வந்துட்டு ஒரு கோவம் வந்த உடனே நான் பேசினேன். ஏன்னா உங்களோட அம்மாவுக்கு நான் உதவி செய்ய வரைக்குள்ள நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி இருக்கிறது போல தங்கச்சின்ற ஒரு கோவத்தில் பேசிட்டு பிறகு கடைசியாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு இருத்தி என்ன வேணும்னு கேட்டு நான் வந்து ஆரம்பத்தில் கோவமாக காய்ச்சிட்டேன் சொல்லி இதை விட ஒரு மனுஷன் என்ன செய்வானா? ஒரு திமிர் பிடிச்சோன்னா காலை வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட நான் கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட வந்து என்னண்டு நான் ஆரம்பத்தில் கோவமாக கதைச்சேன், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா அப்படித்தானே அந்த காலம் முடிச்சே செஞ்சுட்டு வந்தாங்க. திடீரென்று ஒரு குலாவா செய்த நீங்களப்பா நான் ஒன் டைம் பார்க்க என்னுக்குள்ள சில நேரம் என்னுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு என்னன்னு சொல்றது மனதுக்குள்ள அழுகிற ஒரு சந்தோஷம் இல்லையா? அது இப்படி ஒரு அந்த வீடெல்லாம் கட்டி கொடுக்க யாரால முடியுமா? யாரால முடியும்? இந்த காலத்துல அவனவன் இதுல எல்லாம் செய்ய மாட்டாங்களே. இத்தனை உதவிகள் இத்தனை பேர் உங்களால் எவ்வளவு முன்னுக்கு வரி நம்ம என்ன படிப்புல இருந்து வீட்டு வசதியில இருந்து சாப்பாடுல இருந்து இவ்வளவு செய்யக்கல. நாங்கள் சும்மா கதைக்கல, அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. நாங்கள் ஏதோ ஒன்று நல்லா செஞ்சிருக்கோம்ன்றது உங்கள ஒரு உதாரணமா விளங்க. நான் இதுக்கு உங்களுக்கு யார் கதைச்சாலும் நான் எதிர்க்கிறது தான். அந்த பிள்ளைகளை யாரும் கதைக்கக்கூடாது. நீங்க நம்பி கதைக்கலாம். நாங்க வந்து ஓடி ஒலிக்கிறார்கள் இல்ல, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக. ஒரு தரம் ஒரு ஒன்றுக்கும் யோசிக்க கூடாது. சரியா? அந்த அங்கல இருக்க போய் சத்திக்கோ. வெயிட் பண்ண திருப்பி ஒரு அவனுக்கு ஒரு கப்பல். சரியா? ஓகே ரெண்டு சந்தோஷமா மீண்டும் அங்களோட மூட் பேணும். Love you so much. Okay, thank you. Okay, bye. நல்ல ஒரு மனுஷன்.
நல்ல ஒரு மனுஷனா நல்ல ஒரு மனுஷன் நீங்க போனது பிறகு நல்ல ஒரு மனுஷன் அவன் சும்மா நீங்க நம்பியா ஓகே பை பை நம்பர் யூடியூப்ல இருக்குது தானே எடுப்பினம் அடுத்து மெசேஜ் போடுங்க ரைட் நீங்க எப்படி எழுதி போடும் கடையில பார்த்துனான்னு சொல்லி எழுதி போனால் பாக்கும் கண்டிப்பா நீங்களும் போடலாம் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க ரோட்ல நிப்பாட்டி போட்டு ஓடி வந்தேன் நீங்க தான் பாடுறாங்க கலையத்துக்கு வாங்க பாய் வணக்கம் ஓகே பை ஓகே பை பை ஓகே நீ ஆடு ஓடு அடே ஆள் போட்டு வந்து வேற போட்டுதா தம்பி டீஷர்ட் வச்சுட்டு காசு தாளா அவ்வளோ பஞ்சு பாப்பா இல்ல இது அந்த பஞ்சுடா பஞ்சு காமெடி அப்படி செஞ்சா செத்து நாங்க இப்ப எங்களுக்கு நடந்த கேஸ் அவங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணடா இப்ப இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் இல்ல இப்ப நான் சொன்னேன் ஆள் போயிட்டு இதை வச்சுட்டு காசு தாண்டு இதை மட்டும் போட்டுட்டு இதுதான் இவங்களோட குணம் ரெண்டு போடுறாங்க அதுக்கு புறாக நடந்து போட மாட்டாங்க அப்ப இதை பாக்குற சனம் என்னைக்கும் அப்படி ஒரு மனுஷன் அன்பா கொடுத்துட்டு போன கூட காசு போடுறான்னு எழுத வலிக்கிட்டு அது ட்ரெண்ட் ஆயிட்டு அப்ப நம்ம ஒரு பிள்ளையானவன் ஆயிட்டோம் ஊருக்கு ஆனா நாங்க என்ன நடந்தாலும் அப்படிதான் இருப்போம் ஏன்னா நாங்க இப்படித்தான் எங்களுக்கு தெரியும் தம்பி சரி அது இருக்கட்டும் இப்ப விஷயத்துக்கு வருவோம் நீ சொல்லு உனக்கு என்ன 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 மாதிரி என்ன டேய் வரக சொல்லுங்க டேய் திரும்பி எல்லாத்தையும் எடு நீ அதுக்காண்டி அந்த இது அலுமாரியதை ஒன்று எடுக்காம அப்போ பசிக்கிறாண்டி ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குதோ ஒயிட்டான இப்படி பிரிண்டட் தரும் கையில் இல்லை பிரிண்டட் வேண்டாம் அதே ஒயிட் வந்து இப்போ குளிக்கிறவனை தான் கொடுக்குறாங்க அவனை தம்பி என்னண்டு இல்லாட்டி ஊத்த பண்ணா நாளைக்கு கண்டு குளிக்கிறாங்க சைஸ் எல்லாம் வேற டிசைனில் கிடக்கு இல்லை இல்லை இந்த இது பிரிண்டட் இல்லாமல் அந்த நார்மலா ஃபுல் ஸ்லீப்ல இல்லையோ ஃபுல்லாக இல்லாம இதில் பிளாக் தாங்கப்பா சரி என்ன சைஸ் வேணும் எக்ஸலா டபுள் எக்ஸலா எக்ஸல் தான் டபுள் எக்ஸல் இப்படி எதுவும் க்ரீன் சிக்கல் ஷர்ட் எடுக்க போறியோ நல்லா இல்லையா இல்லை ஷர்ட் என்ன பார்த்தா இப்படி ஷர்ட் எடுக்க விட இப்படி டிஷர்ட் எடுத்து என்ன பாவிக்கும் உண்மைதான் இப்படி ஷர்ட் எடுத்து நீ போட மாட்டேன் உண்ட விருப்பம் அடுத்த தவணை இப்போ கோட்ஸ் அதுக்கும் போடுறாது ராபு ராபு ஐயோ அப்படியே மறக்காமல் இந்த வேணும் நினைப்பேன் ஒரு ஜட்டி கதை எடுக்கிறேன் மறக்காம 2 ஜட்டி விட்றா அப்போ இந்த லண்டன் ஒரு அம்மா ஒன்று ஜட்டியை கனாமல் போட்டு முடியாது ஏன்னா சைக்கிளாக கிடக்கு திரும்ப இப்போ தான் விட்டிய அது இது வேறு சிஆர் இது இன்னும் எடுத்துடா படி அதுதான் ஒரு நாளும் இல்லை அவனுக்கு தெரியும் இந்த அண்ணன் எடுத்தது அவனுக்கு அப்படி தெரியுமெண்டு கேட்குறேன் அவன்கிட்ட எடுத்தது எல்லாம் என்ன தெரியும் எக்ஸல் கிடைக்கும் எக்ஸல் தானே யாரு சரியா இப்போ இவனுக்கா இவனுக்கு எக்ஸல் ஃபிட்டு அவன் எங்கிட்ட லண்டன் படியுமே கிடையாது தம்பி மாதிரி தம்பி நீ நிற்கிற மாதிரி இல்லை பொடியும் லண்டன் மாப்பிள்ளையா உண்மை கதை இவர் இப்படி சொல்கிறேன்னா இப்போ சுவிஸ்காரியோட அவளுக்கு பாடல யார் என்ன லண்டன் மாப்பிள்ளை என்ன கதை என்ன நியூஸ் ஆடி அந்த குழந்தை தானே அவளை சமாளிக்கிறேன் அப்படி அப்படி உங்களுக்கு எனக்கு ரெண்டு இப்படி சேட்டா நேற்று தான் 2 பூ எடுத்து பெற்றாள் அதான் அப்போ இங்கே டைட்டாக ஒரு ஐடியா சொல்கிறேன் ஏதாவது இவ்வளோ கிழிச்சு கற்றுக்கோ கட்டை மேட்டர் சேட்டு கட்டையும் நல்ல சரியா பாய் இது ஆசிக்கு நாளை மட்டும் போட நான் போறேன்டா பிறகு அதே பிறகு போடலாம் அப்போ நாளை கொண்டு கூட நாளை போட்டு
அவன் செய்வான்டா. தம்பி எப்படி போகுது பிஸ்னஸ்? ஓகேடா. வரைக்கும் ரெண்டு நாள் வளைச்சுன்னா நின்றா நீ. ஆனால் நீ இப்போ பழகிட்டே குத்துறாக்கு. ஏன்னா எங்களை குத்தி விட்டா 3 டிஷர்ட் 2000. ஏய் சரியா நீ ஷர்ட் அழகுப்புறா. அதான் அதை மாண்ட ஷர்ட்டு பிஸ்னஸ் மேலே. ஓ கருப்பு மல்ல புள்ளி 36 போன வருஷம். இந்த 39 நீங்கள் வயிற்றுல இருக்கு தரலாம் 36 கிடக்காங்க. ஆமா டியோல் இன்னண்டு இல்லை, டியோர் இல்லை, அவன் பொடியை 2 ஜீஜா கொடுத்துடலாம். இது ஓகே தானப்பா, இது துணி ஓகே தான். இது பெருசாக வேண்டியது கோல்பி பெருசாக வேண்டியது. இந்த கிராக்கம் பெருசாக வேண்டியது. அதான் குல்பி போட்டு குல்பி பார்க்குறேன்னா எவ்வளோ இது? 2500 போட்டு நல்லா நல்லா கிடக்குறாப்பா. இது பாரு, சைஸ் குறை இருந்தால் அதை தூக்கி போட்டுருவோம். இல்லாட்டி போட்டுருவோம். இதெல்லாம் பாப்பா இந்த ஷர்ட் எல்லாம் கிடக்கு. அது கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதான்டாப்பா அப்படியே ஜெயிலே போனேன். அது ஜாவா அதான் இருக்குது. எடுக்கிறது மட்டும்தான் வேலை. தம்பி எங்கே ஷர்ட் அவன் காட்டுறாப்பா? ஆனால் இப்படி கலரில் வேணாம், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கரெக்டாக. இப்படி இது மாதிரி எக்ஸல் புதுவனுக்கு எப்போ தேவைப்பட்டிருக்குன்னா ஒரு படித்த வேலை செஞ்சுருந்தா ஒரு கதைக்கு கருணாண்ணே வந்தால் கேட்கும். ஏண்டா ஓகே. ஷர்ட் என்ன எங்கிறா ஷர்ட்டு? வேறு டிஷர்ட் ஐட்டம் கலரில் கட்டி ரவுண்ட் நெக் என்ன சாமான்? ஓல்ட் மணியா? அப்படி இல்லை, பழைய காசா? மாடல் அப்படியா? தம்பி எங்களுக்கு ஒரு 2 ஷர்ட்டு தாமடாப்பா. ஷர்ட் அரை கையாக ஃப்ரீ கிடையாது. அரை கையில் வரலாம். ஓ எக்ஸல் தான் நான் போடுறேன். எக்ஸல். ஓ எக்ஸல் ஓகே. நல்லா இருக்கும். இது பெருசாக இருக்கையா? கட்டிங் பெருசு எக்ஸல். ராஜ்தர் அப்படின்றது. ஓ பிளாக் கலர் இந்த வெக்கையிலும் வேறு. இது நல்லா இருக்கு ஒயிட். ஓகே இது நல்ல ஐயா. இன்னும் கொஞ்சம் நல்லா இது என்னடா உங்களுக்கு கண்டா 2000 போட்டுதான். வேற கண்டா அவ்வளோ உண்டா புல்லுடா கொரோனாவே அரை அனுப்பி கேட்பேன் நானா. இப்போ பார்த்தாலும் உங்களுக்குண்டா சொல்ல பார்ப்பேன். ஓகேடா உனக்கு என்ன இருக்கு பிரபு? அதுதான் இதில் எப்போ 2 தான். ஓ ஈஸியாக இல்லை, அதே தான் அவனுக்கு அதே அப்போ பார்த்து வேற பார்த்துட்டு அப்புறம் மாறுபட்டு நீ பார், நான் பார்த்துட்டேன். டேய் சோடா எல்லாம் பண்ணி கட்டிக்கிட்டு வச்சுக்கா ஒரு வார்த்தை குடிக்கணும். ஒரு 3 நாள் வீக்கும். களிவயில் வாங்கி கிடக்கு. ஆனால் எப்படி இருந்துறவா பெருசு இது. ஆனால் லார்ஜ் ஸ்டார் அண்ட் கிடக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கும்பம் போட்டால் குழுங்குவானுண்டு பச்சை பசில் மாதிரி. தா பார், இந்த மாதிரி தரும். வேறு கலர் படிக்கல தான் எடுத்து போடு. ஒயிட் தான் வேணும். போட்டா இலையும் தெரியாது குளையும் தெரியாது. அது நல்லா தான் இருக்கு, பிள்ளையாட்டு இல்லை. இது நல்லா தான் ஆகி. அது வேண்டாம். இது பொக்ஸா இருக்கு, அது கொஞ்சம் டிசைனா இருக்கு. உடுப்படுக்க வந்து நாங்கள் எடுத்து போகிறோம். அதானேடா விளங்கும் தானே எனக்கு எல்லாம். கொண்டு கொண்டு ஓட்டுவோம்.
ஒரு சிக்கல மீன் சரியா என்ன ஏதாவது கொடுத்து இன்னைக்கு ஒன்றும் எடுக்கல இல்லை இல்லை ஆளாந்தான் இருந்துச்சு கீழ்மட்டி அப்போ எவ்வளோ 4000 4100 பாரு நான் அக்னி எடுக்கவே இல்லையா உண்மையா இல்லைன்னா ஜீன்ஸ் பார்த்தா அது வந்து அந்த சுருங்கு அதோட பெருசு உள்ளால வட்டி அடிக்க போனாலும் அது ஒரு ஓடி கீடி அப்படியே நான் மாத்திரேன்டா கொண்டு வர மாட்டீங்க மாத்திரேன்டா சொன்னாங்க தம்பி பாக்ஸர் அதான் அண்ணன் சின்ன சைஸ் தான் கிடக்கு அப்போ அதில் 2 கொடுக்கணும் ஒவ்வொரு காலுக்கு போடுவான் பிரச்சனை அப்படி செய்யல எக்ஸல் இல்லையா காட்டுறா ஆகுது காணுடா ஆகுதா காணுடா இல்லாட்டி இதே தான் காணும் நம்ம நினைக்க சாப்பிட நீளுமா அது அடே இல்லை முன்னுக்கு அங்கே ஒரு கிளாஸ் கடை இருந்தது இப்போ இங்கே கூட்டிட்டா வெட்டி கொண்டு இருந்தோம் கிளாஸ் இப்போ சொந்த அது இல்லையடா இப்போ இதில் என்ன 2 மணி எவ்வளோ தலைமை அன்னைக்கு 600 போட்டு தானே 600 ஒன்றாருண்டா ஆ 2 வரணும்டா கடும் ஆஃபராக நிப்பாட்டு வர ஒரே அளவு கிடக்கு அதான் யோசிக்கிட்டான் அது பரவாயில்ல நிப்பாட்டு கடுமை வருது செட்டு வரணும் ஓ அது கடக்க வேற அளவு இல்லை உனக்கு சைஸ் உனக்கு அளவு இல்லை தான் இருக்கு ஸ்டாக் போட்டதே நம்ம வரையில எத்தனை இருக்கு பதில் 2 3 4 மத்த கலர் அடிச்சுக்கண்ணா கலர் ஒரே அளவு சிக்காது எடுத்த பேர் நான் உண்டு எங்கேயா மார்க் வச்சுருக்கேன் ஒரு மார்க்கு வைக்க வேண்டி கிடாவும் அட இவன் என்ன எடுத்தோம் லாஜா லாஜ் இல்லையா அவர் லாஜ் வேறு இல்லையா ஓகே வாரக்கிழமை அப்படி அப்புறம் ஓகே அட இப்போ என்ன அது மட்டும் போடாது என்ன பெரிய பிரச்சனை சும்மா சும்மா தெரியும் சாரணை காட்டி கொண்டு சரியா தம்பி வரடே ஓகே அந்த செய்யும் ரைட் ஓகே நெக்ஸ்ட் சந்திப்போம் ஜட்டி போட்டு ஒரு கடையில இல்லடா ஜூஸ் ஆக்கி தண்ணி குடிக்கிறது கடைக்கு அங்க போகணும் கடைக்கு போனான்னு தெரியும் ஓட்டப்படியா ஜூஸ் வந்துக்க எங்களுக்கு வேறு ஓகே பாய் இங்கே அதுக்காக நீ இல்லை அவர்கிட்ட இயல்பு ஒரு மனுஷனை கண்டுட்டு ஓடி இந்த கதைக்கிற அந்த தன்மை எல்லாம் ஓகே பெட்டர் அவர் மட்டும் இல்லை அவரோட வந்த தங்கச்சியாகட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எல்லோரும் நல்லா அப்போ என்ன வீட்டோடையா எங்கே வருங்க இப்போ சந்தி கடையில் அவன் எடுக்க பையன் கேக்கா ஓகே அவங்கள்ட்ட போனால் இப்போ அங்கே எடுக்கணும் வேணாப்பா ஒரு மணித்தேலாம் எடுப்பான் தொப்பிக்காரனாலே சரி செல்லக்குட்டி எடுப்பா கூட்டா தெரியவாட்டு அல்ல நேற்று நித்திரை இல்லையாப்பா ஐயோ எனக்கு ஏலாப்பா 1 மணி நித்திரையை கன்வெர்ட் பண்ணலாம் நேற்றைய நாள் ஃபுல்லாக அதுக்கு முதல் நாள் 5 மணித்தாலும் வாடிக்கை நினைக்க கொஞ்சம் கிடக்கலாமா கிடையாது கிடையாது பிடிச்சவங்க தான் கல்லிக்கு வணக்கம் இதோட வருவீங்க என்ன இது இது உங்களோட தொழில் அது எங்களோட தொழில் அதான் கிடைக்கிட்டேன் இந்தா வச்சிட்டான் விலைக்கு ஒரு துண்டு முதலே பிரிமியம் குவாலிட்டி அண்டு இனி எடுக்க காசியான் என்ன ஷர்ட் ஆயா இவனு அக்னி தான் அந்த வெள்ளைய கொடுங்க அதான்டாப்பா ஏடாங்கடே இதில் கலர் இல்லை இந்த ப்ரௌன் கலர் தான் சரி உங்களுக்கு இந்த ப்ரோ ஒயிட்டுக்கு ப்ரௌன் அடித்தா இன்னும் நல்லா இருக்கும் என்ன சைஸ் இப்போ என்ன சைஸ் போகணும் 34 இருக்குது 34 தரலாம் எடுங்க காம்பியில் 34 எடுத்துடும் சாக்லேட்டுக்கு ஓகே நீங்கள் அது யோசிச்சது என்ன சைஸ் போடுறீங்க ஷர்ட் இது எக்ஸல் தான் எக்ஸல் ஓகேண்ணா இல்லை சாக்லேட் கலர் எடுத்துடும் 34 இந்த சைடில் ஓ 34 இது இழுத்து கட்டுறேன் எனக்கு பிரச்சனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் 36 நம்பர் உண்டு மணி சார் இதே போகலாம் டபுள் எக்ஸல் ஸ்டார்ட் இது ஃபேப்ரிக் தான் டபுள் எக்ஸல் நல்லது ரைட் முடியல கொஞ்சம் போல தான் ரெண்டாக போகுது ஹோல்ட் பண்ணி ஒன்றும் வரலையா முடியுது
லைட் பிங்க் படிவாக இருக்கும் லைட் பிங்க் போட்டாலும் என்ன சொல்லுவாங்க ஸ்டை ப்ளூ இருக்குது ஸ்டை ப்ளூ லைட் சைடு எத்திரியில் இந்த கொண்டு பர்த்டே விஷ் ஹேப்பி பர்த்டே அட்வான்ஸ் அப்போ பார்ட்டின்னு வச்சுட்டு போச்சு லாங் டைம் இந்த சாக்லேட் கண்டபடி சொல்ல தெரியும் பத்தமா போட மாட்டேன் ஏத்தி போட்டுறேன் சரியா பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி கவர் பண்ணி போட்டுறேன் அது பிறகு அப்பா இதில் வச்சுருங்க இதில் இந்த கலர் இல்லையா இதெல்லாம் ஓகே ஓ இந்த கலர் தான் அதான் கலர் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி சொல்கிறாங்க சரியா அவள் கணக்காக இருக்கும் சரி அதில் 32 32 எடுத்துவா 2 எடுத்துவா ஆகும் பாஸ் பண்ணி எடுத்துட்டு இது 30 தம்பி பூசோ இல்லை உடுப்ப கண்ணா ஆ டென்னு பூசா 200 தான் யாரு இது 34 இவன் ஐயோ கடவுளே காரணம் அடே அவன் இல்லையா தம்பி இப்போ அவன் வீட்டா என்ன வீடு பார்த்துட்டான் போல வீடு மாட்டான்ல அது நான் சரி மற்றவனீங்களா சுருள் முடி இன்னொரு அவன் வீட்டா ஆண்டா அவன் ஃபோன் ஷாப்பே தானே ஆ ஃபோன் ஷாப்பே எனக்கு போயிட்டா அப்படி என்னட்டா போட்டு பார்த்து வரேன் என்ன இரோன் பண்ணுங்க ரெண்டு அதான் நம்ம சொல்றேன் போட்டு பா அப்படியே ஓ போட்டு இது வார் பார்த்துட்டு வார் போட்டு பார்த்துட்டு ஷர்ட் இன்னொண்டாடா ஆ சைடுல எக்ஸெல்லாம் வரும் சைடு ஷர்ட் ஓகே ஆனே ஓ சரி ஓகே சரி இன்னும் இருக்குவா உண்மையா அடாடு குமார பாட்டி இன்னைக்கு அதுக்காக போனீங்க அண்டைக்கு இருக்கு வேண்டாம் ஓண்டா பைக்கில் ஒன்று ஏன்னா பைக்கில் ஒன்று போ போட்டு தானே சரியா சாக்லேட் வேணாம் ஜீன்ஸ் வந்து என்னடா ஒரு ஜீன்ஸ் ரெண்டே எடுத்து விடுங்க என்ன ரெண்டே எடுத்து விடுங்க தினம் தானே பிரேன் உங்களுக்கு அதான் ஆச்சு கொடுக்குறான் தான் ரெண்டு ஷர்ட் பதில் போயிட்டு இது என்ன பதில் அறப்பட்ட மாதிரி முன்னுக்கு உள்ளால வந்து நான் பார்க்குறேன் புது ஷர்ட் தான் போடுவோம் இல்லை இதுக்கு என்ன போட போகிறீங்க அதுக்கு இது பண்ணல முதல்ல அவ்வளோ செட் ஆகுமா செட் ஆகுதான் சிஎம் விஜய் பார்த்துட்டீங்களே சரியா அது சரியா அது ஓகே அது ஓகே நம்மளோட ஃபேன்ஸ் அப்போ சொல்ல தெரியல இது டார்க் ப்ரௌன் கலர் ஷர்ட் இருக்கோ அதில் அப்புறம் இந்த மரம் அடிங்களா மரம் அதுக்கு செட் ஆகுது லைட் பிங்க் போடுவோம் அது நல்லா தான் இருக்கு சப்ளை கலர் அது எந்த கலருக்குலாம் செட் ஆகாதப்பா லைட் பிங்க் உங்களுக்கு செம்மையாக இருக்கும்ப்பா நான் போய் சொல்லுவேன் இந்த லைட் பிங்க் நல்லா இருக்கு நீங்கள் அப்படி நிற்கிறீங்க உங்களுக்கு கலர் செட் ஆகுது ஏற்கனவே கருத்து லைட் கிடையாது பிங்க் நல்லா ஐயோ அப்படியே சொல்லி எங்களை இதானுங்க வெள்ளையார் தானேப்பா வெள்ளையாக லைட் பிங்க் போட நல்லா இருக்கும் இப்போ நானே கூட லைட் பிங்க் தான் பிடிக்கும் வெயிட்லாம் இருக்குதா வெள்ளை கலர் வெள்ளை கலர் முடிஞ்சு அதான் பிரச்சனை இது தான் முடிஞ்சு வெள்ளை கலர் தெரியும் டிமாண்ட் தானே வெள்ளை கலர் முடிஞ்சிடும் என்ன எடுக்கிறாடா பிளாக்கும் அதான் கஷ்டம் நீ அடுக்கு பிரச்சனை டக்கான்னு அடிச்சேன் இதில் 34 எடுத்துவானா இல்லை இல்லையா இது பிளாக்கும் ஒயிட்டும் தான் டிமாண்ட் சாமான் இல்லையே ரெண்டுமே பறந்துடும் அதான் பிரச்சனை சாக்லேட்டுக்கு ஓகே பள்ளி இங்கே 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 வருங்க சாக்லேட்டுக்கு ஓகே இல்லை பட்டா கலர் தான் செட் ஆகும் பட்டா கலர் நல்லா இருக்கும் என்ன நம்ம 36 ரீகார்டு வச்சுக்கோங்க 36 ஓகே நடுங்க ஒரு கொஞ்சம் இஞ்சான் டிஃப்ரெண்ட் அது ஓகே இருக்கும் கட்டி போட ஓகே இருக்கும் நம்மள எழுத்து கேட்டான் ஓகே இருக்கும் ஓகே ஷர்ட் ஒன்று ஆடும்டா ஓ ஷர்ட் பண்ணா இது ஒன்று இது ஒன்று ஆடும் அவ்வளோ சரியா முன்னே போகணும் ஆ இது வேண்டாம் வேண்டாம் ம் பார்த்தா நீ காணும் அவள் மூணு காணும் சரியா அது குறைஞ்சி போடுங்க ஆள் பேர்த்து கிஃப்ட் அதான் பர்த்டே கிஃப்ட் தானே அதை விட டெய்லி கஷ்டம் இல்லடா அப்படி செய்ய மாட்டேன் நீங்க சொல்றீங்க அதான் பிரச்சனை
இதால கேட்க என்ன செய்ய ஒரு பேக்கி ஜீன்ஸ் எடுத்தீங்கன்னா சரி ஓகே நான் சரி ஓகே கலைஞ்சி போட்டு மணி விடலாம் நம்ம டீம் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனப்பா, இது நியூ ஃபேஷன். 3600 ஓடுது லீலன் ஜீன்ஸ். என்ன செய்ய அதில் 100 தான் டிஸ்கவுண்ட் போடலாம். மன சிவஜார் 3300 அவ்வளோது வேற வெறுமண்டை செஞ்சிடும் பிள்ளைகளுக்கு தானே. பிள்ளைகளை நாங்கள் செய்ய மாட்டோம், யோசிக்கிறது இல்லை. பிள்ளைகளோட அதில் பிடிச்சிட்டான் என்னப்பா எல்லாத்துல பட்டம் எட்டு கோதை கேட்குறாங்க. என்னாச்சு இதில் கருத்து விட்டாங்க யாராவது கருப்பு ரோட்டில் சும்மா டஸ்ட் நீங்கள் யோசிக்கிறது அதான் அதுதான் நீங்கள் யோசிக்கிறது. வேலைக்கு எல்லாம் நல்லபடியாக கிளச்சி விட்டு கூட பார்த்து இப்போ கணா போட இருக்கா ஆள் கடமாடா எந்தியா நல்லபடியா நான் முதல்ல இருந்து கூட நான் தானே உடுப்பு தர்றேன் வேற யார் தரேன் சொல்லுங்க. இதாண்டா எனக்கு ஞாபகம் குடித்தா இன்றைக்கு மறக்காதான் பச்சி நான் இல்ல அது அவன் கூடி தான் சொல்லிட்டு என்ன சொல்லி சரி காரியத்தை கண்ணாதான் இருக்கான். எவ்வளோ 10,500 அது எவ்வளோ ஜீன்ஸ் எவ்வளோடா? இது 3,500 தான் தர முடியும். மற்றது ஷர்ட் மாதிரி எல்லாம் இந்த ஒரிஜினல் எல்லாம் நான் யூஸ் போல உண்டு அதான் பிரச்சனை. எல்லாம் ஃபிக்ஸாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி விடுறேன். டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி அடுக்கப்புறியா இது பொக்ஸர் இருக்குதாப்பா? பொக்ஸர் இருக்கு அதெல்லாம் 2 வச்சிருக்கோம். உண்மையாக அதை பாடிக்கல. என்ன பொக்ஸர் இருக்குதா? ஜட்டி ஜொக்கா அதில் இதான் எனக்கு சியாசை வந்து எல்லாம் நிற்கிறாங்க. சியாசை வந்து இருக்கு. அது பிரச்சனை உள்ள ஒரு வந்தானேப்பா. அப்படி எடுங்க அந்த என்ன சைஸ் உங்களுக்கு எக்ஸல்லையும் எல்லாத்தையும் எடுத்து வாங்குவோம். பாக்ஸ் சாரி அண்டர் பாக்ஸர் எவ்வளோ? ஒரு பாக்ஸ் 1200 ஒன்றுக்கோ 10 வரும் 2 பீஸ் வரும். அப்போ எவ்வளோ வரும்? 11,000 வரும். சரி என்ன செய்ய அன்புல ரெண்டு எடுக்கல அன்புல வந்து நீங்கள் அதில் டிஸ்கவுண்ட் போட்டுருவேன். இதெல்லாம் டிஸ்கவுண்ட் போடலாம் இருக்குது. அதில் 1000 ரூபாய் போட்டுருவேன். நான் அப்படி நான் கொடுக்குறேன் போட்டுருவேன். அவ்வளோ வாரேன் இப்போ 11,500 இது ஒன்று வேண்டாம். 2 இல்லை 2 பீஸ் 2 இல்லை ஒன்று ஒரு சிட்டா 2 செட் இல்லை. ஓ சரி 11,500 இதில் வேறு கடை எடுக்கலாம்ப்பா. இப்போ கலரை மாற்றி கொடுப்பாங்க. என்னத்துக்கு ஒன்றும் கலர் ரெண்டு ஏன் சரி மாத்தான் வீடியோ பா என்ன இப்போ எட்டியில் இருக்கான். ஏன்டாப்பா எட்டியில் கலர் பார்க்குறா? எதா இருக்கும் ஹீட்டாக இருக்கா? கருப்பு கருத்துட்டா அவனுக்கு பின்பக்கம் இல்லை அம்மான பாடிக்கல எட்டியில் என்ன கலரை பார்த்து எடுக்க கிடக்கு. ஆ என்னடா ஹோதாரியா கிடக்கு. நான் உடுப்பே கலர் பார்த்து எடுக்கிறேன். ஜட்டி வந்து காலோட்டி தான் பார்க்கும், கையோட்டி பார்க்குறீங்கள. போமா 2 முறைகளில் இருக்கிறியா? வருது 2 முறைகள் தான் உண்டாடா. அது ஒரு விஷயம். சந்திப்போம். சரியா? ஓகே சந்திப்போம். ஓ நாளைக்கு அப்போ உன்னோட இடத்த உடுப்பா விடுவான். நாளைக்கு சொல்லல தெரியாது நானே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச். சரி வேட்டா தம்பி சந்திப்பா பாட்டியோட வேட்டா.